ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 பவுன்லேருந்து ஒரு 50 பவுன் வரைக்கும் சேமிக்கணும், அல்லது அதை விட தாண்டியும் நீங்கள் 100 பவுன் வரைக்கும் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும். அதற்கான ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோல்டு சேவிங் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி ஃபஸ்ட்டு கோல்டு சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நர்சரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு +2 முடித்ததுக்கப்புறம் இடையில என்னால் காலேஜஸ் சேர முடியல. அதனால் நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரி ஸ்கூலில் 1 to 5th இருக்கிற ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி என்னுடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 250, அதாவது ₹250 தான் என்னுடைய சேலரி. அந்த ₹250 அன்னைய அதாவது 2022 அப்படின்னு 2002 நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு இயர் தெரியல. அன்னைய கோல்டு ரேட் எவ்வளோன்னு கூட ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அதுக்கப்புறம் அதை சர்ச் பண்ணி பார்க்கல. அப்போ நான் எவ்வளோ போட்டேன் அப்படின்னா, நான் நகை சீட்டு ₹100 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அந்த ₹100 போட்டதில் 11 மாதம் கழித்து நான் அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோதிரம் தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். இந்த மோதிரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமுமே நான் கையில் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இது என்னுடைய இனிஷியல் போட்டது, ரொம்ப பிடிச்சி வாங்கினது. அதனால் இது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் முதல்ல ஒரு 10 பவுன் சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சது, சேர்த்தது எல்லாமே நான் நகை சீட்டு போட்டு மட்டும்தான். அதே மாதிரி ரெண்டாவதாக நான் செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ் தான். எனக்கு எப்போல்லாம் கையில் அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, காயின்ஸ் வாங்கி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஒன் பை ஒன்னாக நான் டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கினது இல்லை, ரொம்ப வருஷமாக நான் காயின்ஸ் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காயின்ஸை எப்படியெல்லாம் சேவ் பண்ணுவேன், எப்போல்லாம் வாங்குவேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல நான் சேவ் பண்ண ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயின்ஸ். இப்போது இந்த காயின்ஸ் எல்லாம் பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 100 கிராம் வாங்கலாமா, 100 கிராம் வாங்கினா பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த 100 கிராம் 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது 1000 மில்லிகிராம் ஆகும் பொழுது 1 கிராமாக மாறிடும். இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் 1 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இந்த 1 கிராம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 காயின் வாங்கினீங்கன்னா இது மாதிரி 1 கிராமாக ஆகிடும். இதே மாதிரி ஒரு 5 காயின் வாங்கினீங்கன்னா இது அரை கிராமாக மாறிடும், வந்துடும். இதில் பெனிஃபிட்டாக இருக்குமா, லாபமா, நஷ்டமா இப்படியெல்லாம் கேட்குறாங்க. பட் இதே ஒரு 5 காயின் சேர்ந்த உடனே அரை கிராம் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் 10 காயின் சேமிச்சிங்கன்னா 1 கிராம் ஆயிரும். இப்போ 1 கிராம் அளவுக்கு இதோட மதிப்பு இருக்கும். அதனால் இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். அதே மாதிரி இந்த காயின் எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அப்புறம் ஜிஆர்டி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற லோக்கல்லையுமே லோக்கல் ஷாப்லேயுமே இந்த மாதிரி கிடைக்குது. எந்த கடையில் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கடையில் நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மில்லிகிராம் ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா 1 கிராமில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். வேறு எங்கேயாவது 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் ஆன்லைனில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது. இதெல்லாம் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக 10 பவுன் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்படி பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி என்னால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே சேமிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நான் நகை சீட்டு போட்டு தான் எல்லா நகைகளுமே வாங்கியிருக்கேன். ஒன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நகையும் நான் கையில் கேஷ் கொண்டு போய் வாங்கினதே இல்லை. சப்போஸ் நகை சீட்டு போட்டு சில நகைகள் வாங்கியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் இருக்கு இல்லைங்களா, அதில் அமௌண்ட்டை பே பண்ணி நான் செய்குலி சேதாரம் இல்லாமல் நான் புது நகைகள் வாங்கியிருக்கேன். இந்த 2 ஐடியா தான் நான் பண்ணி நகைகள் வாங்கியிருக்கிறேன். ஒன் டைம் டெபாசிட் அப்படின்னா என்ன, அதில் எப்படி சேவ் பண்ணலாம், எந்தெந்த கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினா ஒரு சின்ன பவுச்சு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இருந்தாலும் இது கோல்டு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகைகள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய நகைகள்லாம் நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா இது எல்லாமே நகை சீட்டு போட்டு வாங்கினது தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நகை சீட்டுக்கு அப்பப்போ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு போடுவோம் இல்லைங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலு. இது கேப் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஆர்டிஃபிஷியல் தான். இது கிடையாது, கோல்டு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயரில் இதில் நான் வாங்கினது இந்த ஜிமிக்கி. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் 1.5 கிராம்ஸ் தான். இது அரை கிராமு. இது பாப்பாவோட 1/4 பவுனு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு 3 to 4 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப பழைய நகைகள். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கினது நகைச்சீட்டு போட்டு தான் வாங்கினது. அதே மாதிரி தோடு அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கிடச்சது பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரொம்ப பழைய மாடலு 3 கிராம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதோட அன்னைய ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியலை. ஆனால் அது இன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குங்க 1,00,000 பக்கமாக நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயங்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எப்படியெல்லாம் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சேமிங்க. அதுக்கப்புறம் இந்த மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து தங்கம் சேமிக்க ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 2009 எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்தாங்க. அவங்க பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு 10 வயசாக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு நகையை வந்து சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது டார்கெட் தான். எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 வருடத்தில் ஒரு தங்கம், அடுத்த 10 வருஷத்தில், அடுத்தது 15 வருஷம், இப்படி 5 வருடங்களாக கூடுதல் பண்ணி சேர்க்க ஆரம்பித்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 50 பவுனுக்கு மேல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக சேமிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பவுனு வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்க முடியல அப்படின்னாலுமே கிராம்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ 5 வருஷத்தில் நான் ஒரு 20 கிராம் சேமிச்சிருவேன், 10 வருஷத்தில் நான் ஒரு 40 கிராம் சேமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்கம்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து கோல்டுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சிலர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100ல் 5 ரூபா அப்படின்னு, அதாவது 5%. 100 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதில் வந்து 5 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோல்டு சேவிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது சரியா தவறான கூட எனக்கு தெரியல. பார்க்குற வியூவர்ஸ் சரியா தவறா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புங்கிறது நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். இப்போ டிப்ஸை வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒரு 10 விதமான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் 1 by 1 ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நான் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடியது மணி சேவிங் சேலஞ்சு. சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இப்படி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இந்த அமௌண்ட்டை வச்சு அப்படியே என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா கோல்டு காயினோ சில்வர் காயினோ மாற்றிடுவேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய கோல்டு சேவிங்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு. இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உண்டியலில் சில்லறை காசுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த சில்லறை காசுகளை போடுவோம் இல்லைங்களா. அந்த சில்லறை காசுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னவா மாறுது அப்படின்னா கோல்டு அல்லது சில்வர், இந்த மாதிரி சில்வர் காயினாவோ அதை என்ன பண்ணிடும் அப்படின்னா மாறிடும். இது வந்து ரெண்டாவது டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். மூணாவதாக நான் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு. இந்த டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் தங்கமயிலில் வந்து ஜாயின் பண்ணி 1 இயர் கட்டி ஒரு 2 கிராம் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் நான் ஜிஆர்டியில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து டிஜி கோல்டு வந்து இப்போ எல்லா கடைகள்லையும் இருக்குது. அதில் வந்து எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த கடை வந்து நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோவாக கம்பேரிஷன் வீடியோ ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது நாலாவதாக நான் செய்யக்கூடியது ஒவ்வொரு மாதமும் மந்த்லி என்னுடைய டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளே 100 மில்லிகிராம்லேருந்து எவ்வளோ என்னால் வாங்க முடியுதோ இந்த காயின்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து மாதம் வாங்குற மாதிரி நான் பிளான் வச்சிட்ருக்கேன். அதுவும் வந்து தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததான் 5ஆவதாக நான் செய்யக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு. ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் நிறைய தடவை, அதனால் இப்போதைக்கு நான் காமிக்கல. நகைச்சீட்டு வந்து இந்த வருஷம் நான் வந்து 10,000 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம 11 மந்த் நம்ம போடும் பொழுது வருஷம் நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வீட்டுக்கு தங்கம் வந்து சேர்ந்துடும். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது இல்லைங்களா, அந்த பர்த்டேக்கு எப்போவுமே வருஷம் அதாவது என்னுடைய பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து இப்போ அவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் காயின்ஸ் வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த காயின்ஸ் அப்படிங்கிறது 100 மில்லிகிராம்லேருந்து ஒரு கிராம் அதுக்கு மேலே இருக்காது. அது வரைக்கும் நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ 15 இயர்ஸாகவே கோல்டு காயின் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கிஃப்டாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த விஷயம் இல்லாமல் நம்மளுடைய வெட்டிங் டே வருது இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சமயங்களில் நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவேன், சில சமயங்களில் வீட்டுக்காரர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு காயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆகும். இந்த டிப்பையும் வந்து இன்னும் தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது நம்ம வந்து பண்ணக்கூடியது நியூ இயர் வருது இல்லைங்களா, கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு கோல்டோ சில்வரோ வாங்கிடுவோம். இது இல்லாமல் அக்ஷய திருதியை வருது இல்லைங்களா, இப்போ இந்த மாதம் கூட நம்மளுக்கு என்ன ஆகுது அக்ஷய திருதியை வருது. அதுலேயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தங்கம் வாங்க போகிறோம். இந்த அட்சய திதி அன்னைக்கு வருஷம் நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சோம்னா அந்த நாட்கள்லேயும் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தங்கம் வரும். அது இல்லாமல் இப்போ தீபாவளி, அப்புறம் பொங்கல், ஆடிப்பெருக்கு இந்த விசேஷ நாட்கள்லையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுக்கு தங்கம் வாங்குற மாதிரி நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். அதுவும் வந்து தொடர்ந்து நாங்கள் செய்துக்கிட்டும் இருக்கோம். அடுத்தது இது வந்து இப்போ வந்து செய்யறதுக்கு நாங்கள் இல்லை. இதுக்கு முன்னாடி சில சமயங்களில் நாங்கள் செய்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வந்து எடுத்து அதில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஜுவல் வந்து நியூவாக வாங்குவோம். ஆனால் இது வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து லாபமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து கோல்டு லோன் எடுத்து நியூ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு வந்து லாபம் இருக்குது. பட் இதை தொடர்ந்து என்னால் பண்ண முடியலை, பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் லோன் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி அந்த நகைக்கான பணத்தை கட்டி திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்ததான் நான் செய்யக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வருது இல்லைங்களா? இப்போ எனக்கான எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து தான் வருது. இந்த யூடியூப்ல இருந்து வர்றதை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இடிஎஃப்ல வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம வந்து யூனிட்டாக வாங்கலாம். இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து வேணும். இப்போ ஒரு 3 மந்த்துக்கு பிஃபோராக தான் நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். அதனால் யூடியூப்ல வர இன்கம்மை அப்படியே இடிஎஃபாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்போ யூடியூப்ல அவ்வளோ பணம் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் வந்து யூடியூப்ல எனக்கு வந்து அமௌண்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து 4 மாதம் அல்லது 6 மாதம் இப்படி தான் வந்து ஒன்ஸ் தான் எனக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வியூஸ் வந்து போகிறதில்ல. இருந்தாலும் அப்போ கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்படி இருக்கிறதுனால இந்த பணத்தை வந்து நம்ம வேறு எதுலேயும் செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அமௌண்ட்டை வந்து இடிஎஃபாக நான் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் நான் வந்து வேறு என்ன மாதிரியான சேமிப்புகள் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு போனஸ் வருது அல்லது சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்து எல்லா நேரத்துலையும் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். முடிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கான தங்கத்தை கண்டிப்பாக நம்ம சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நடக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு 50 பவுன் சேமிக்கணும் அல்லது 20 பவுன் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே இருங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளமாக மாறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்படி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சேமிக்க ஆரம்பித்தேன். சேமிச்சது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை வச்சு நான் நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிட்ருக்கேன். அதனால தான் நான் வந்து தொடர்ந்து கோல்டு சேவிங் ஐடியாஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் பண்ணியிருந்தேன். கோல்டு பாண்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிது இல்லைங்களா? அந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு சாவரின் கோல்டு பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கோல்டு பாண்டு வந்து சேல் பண்ணாங்க. ஆனால் அது வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு 3 கிராம் வாங்கியிருந்தேன். இந்த 3 கிராம் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஒன்ஸ் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு. அப்போது நான் 1 கிராம் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 5,900 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் நான் வாங்கினேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 24 கேரட் தான் வந்து என்ன கிடைக்கும், கோல்டு வந்து கிடைக்கும். அப்போ நான் 3 கிராம் வாங்கியிருந்தேன். 1 கிராமுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 70 ரூபா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அப்போ 3 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 210 ரூபா, அதாவது 6 மந்த் ஒன்ஸ் என்ன 230 ரூபா எனக்கு வந்து வட்டி தொகை அப்படிங்கிறது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் கழித்து நம்மளுக்கு அந்த டோட்டல் அமௌண்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா, அதாவது கோல்டோட ரேட்டுக்கான அமௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இதில் வந்து என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து 5,900 அப்படிங்கிறது 6,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இன்னைய ரேட் வந்து அதாவது 24 கேரட் வந்து எவ்வளோ விற்கிதுங்க, அப்ராக்சிமேட்டாக வச்சாலுமே இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 15,000 சேல் ஆகிட்டுருக்கு. இப்போ 15,000 அப்படின்னா 1 கிராமுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,000 வந்து லாபம் கிடச்சிருக்கு. அப்போ 3 கிராமுக்கும் 27,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க தங்கத்தை எப்படியெல்லாம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.